நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்துல இறுதியாக இருக்கிற 9வது பாட அழகான கோணங்கள் என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். இப்ப சென்ற வகுப்பில நாங்கள் கோணம் தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் பார்த்த நாங்கள் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த வகுப்பை நாங்கள் தொடர முடியும். இப்ப கோணம் அப்படி என்றால் 2 நேர்கோடுகள் சந்திக்கும் போது கோணம் உருவாகிறது. 2 நேர்கோடுகள் சந்திக்கும் பொழுது சந்திக்கக்கூடிய இந்த இடத்துல உருவாகிறது தான் கோணம். இந்த கோணத்தை நாங்கள் எவ்வாறு ஒரு கோணத்தை பெயரிடுவது அப்படி என்று பார்த்தீங்கன்னா கோணம் ஏஓபி என்று இந்த கோணத்தை நாங்கள் பெயரிட முடியும். ஏஓபியினுடைய பருமன் எவ்வளவு இருக்கண்டு நாங்கள் பாகைமானியை பயன்படுத்தி அளந்து எழுதுறது தொடர்பாகவும் படிச்சிருக்கிறோம். இந்த கோணம் ஏஓபியில நாங்கள் இந்த கோணம் உருவாகக்கூடிய இந்த இடத்தை கோணத்தினுடைய உச்சி என்கிறோம். மற்ற 2 இந்த நேர்கோடுகளும் இந்த 2 நேர்கோடுகளையும் நேர்கோடு ஏஓவையும் நேர்கோடு ஓபி அல்லது பிஓவையும் நாங்கள் கோணத்தினுடைய புயங்கள் என்கிறோம். இது தொடர்பாக நாங்கள் படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. இந்த கோணங்களை அளப்பதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய உபகரணத்துக்கு என்ன பெயர் என்று படிச்சு நாங்கள் சென்ற வகுப்புல பாகைமானி. கோணத்தை அளப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய உபகரணத்திற்கு பெயர் பாகைமானி. கோணத்தை அளக்கும் நியமஅலகு பாகையாகும். பாகைமானியை வச்சு நாங்கள் கோணத்தை அளக்கும் பொழுது கோணத்தினுடைய பருமன் இத்தனை பாகை, 30 பாகை, 40 பாகை அப்படி என்று பாகை என்னும் அலகால நாங்கள் கோணங்களை அளந்த நாங்கள். இப்ப இந்த வகுப்பில நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியாக ஒரு கோணங்களை எவ்வாறு வரைகிறது, தரப்பட்ட பருமனை கொண்ட கோணங்களை எவ்வாறு வரைகிறது, ஒரு கோணம் தரப்படும் பொழுது பாகைமானியை பயன்படுத்தி அந்த கோணத்தை எவ்வாறு வரைகிறது என்பது தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். தரப்பட்ட பருமனை கொண்ட கோணத்தை வரைதல். ஒரு கோணத்தை எவ்வாறு அமைக்கிறது, எவ்வாறு வரைகிறது என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப பார்க்க போறோம். கோணத்தை வரைவதற்காக, கோணத்தை அமைக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய உபகரணத்துக்கு பெயர் பாகைமானி. பாகைமானியை வச்சு நாங்கள் ஒரு கோணம் தரப்படும் பொழுது அந்த கோணத்தை அமைத்து காட்ட போறோம். உதாரணமாக ஒரு கேள்வி பார்ப்போம். கோணம் PQR என்று நாங்கள் வாசிப்போம். கோணம் அடையாளம் போட்டிருக்கு. கோணம் அடையாளம் Q என்கிற ஆங்கில எழுத்துக்கு மேல போடப்பட்டிருக்குது. நாங்கள் எவ்வாறு வாசிக்கிறது? கோணம் PQR என்று வாசிப்போம். கோணம் PQR சமன் 45 பாகை ஆக உள்ள கோணத்தை நாங்கள் வரைய போறோம். கோணம் PQR சமன் 45 பாகை ஆக உள்ள கோணத்தை வரைக அப்படி என்று கேள்வி வந்தா நாங்கள் என்ன செய்யறதுன்னு பார்ப்போம். அதற்காக நாங்கள் என்ன செய்வோம்? முதலாவதாக நாங்கள் கோணத்தை அமைக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய உபகரணத்துக்கு என்ன பெயர்? பாகைமானி. இந்த பாகைமானியையும் இந்த வரைகோலையும் பயன்படுத்தி நாங்கள் கோணம் PQR அமைக்க போறோம். கோணம் PQRனுடைய பருமன் 45 பாகை ஆகிற மாதிரியான கோணத்தை நாங்கள் அமைக்க போறோம். முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஒரு கோணம் அமைக்கிறதுக்கு முதலாவது நாங்கள் வரைய வேண்டியது நேர்கோட்டு துண்டம் ஒன்று வரைய போறோம். ஒரு நேர்கோட்டு துண்டம் வரைய போறோம். வரைஞ்சு அந்த நேர்கோட்டு துண்டத்துக்கு நாங்கள் பெயரிட போறோம்.
முதலாவதாக ஒரு நேர்கோட்டு துண்டம் நாங்கள் வரையலாம். ஒரு நேர்கோட்டு துண்டத்தை வரைஞ்சிட்டோம். நேர்கோட்டு துண்டத்துக்கு நாங்கள் PQ என்று பெயரிடுவோம். நேர்கோட்டு துண்டத்துக்கு நேர்கோட்டு துண்டம் வரைகோளை பயன்படுத்தி வரைஞ்சிருக்கோம். வரைஞ்சிட்டு நேர்கோட்டு துண்டத்துக்கு PQ என்று நாங்கள் பெயரிடுகிறோம். இனி என்ன செய்ய வேணும்? கோணம் PQR சமன் 45 பாகை இருக்கிற மாதிரி பாகைமானியை பயன்படுத்தி நாங்கள் கோணத்தை அமைக்க போறோம். ஆகவே கோணத்தினுடைய உச்சி என்னவாக இருக்குது? Q. கோணத்தின் உச்சி Q ஆக இருப்பதனால் நாங்கள் பாகைமானியின் அடிக்கோட்டின் நடுப்புள்ளியை Qவின் மீது அமையுமாறு பாகைமானியை வைக்க போறோம். பாகைமானியின் அடிக்கோட்டின் நடுப்புள்ளி அப்படி என்றா என்ன? பாகைமானியின் அடிக்கோடுந்தா தெரியுது. பாகைமானியின் அடிக்கோட்டின் நடுப்புள்ளி இந்த இருக்குது. பாகைமானியின் கோணத்தினுடைய உச்சி Q. ஆகவே நாங்கள் பாகைமானியினுடைய அடிக்கோட்டின் நடுப்புள்ளியை Qல பொருந்துற மாதிரி வைக்க போறோம். பொருந்தும் பொழுது பாகைமானியினுடைய அடிக்கோடு அங்க பொருந்த வேணும். இந்த PQ என்கிற நேர்கோட்டு துண்டத்துக்கு இந்த பாருங்க தெரியுது, Pக்கு நேரா PQ வழியாக இந்த பாகைமானியின் அடிக்கோடு இருக்கிற மாதிரி எங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கும். நாங்கள் வைக்கும் பொழுது உச்சி Qவின் மீது பாகைமானியின் அடிக்கோட்டின் நடுப்புள்ளியை வைக்கும் பொழுது நாங்கள் இங்கேயும் பார்க்க வேணும். பாகைமானியினுடைய அடிக்கோடானது இந்த நேர்கோட்டு துண்டம் PQ வழியாக போயிருக்குதா அண்டு இருக்கிற மாதிரி நாங்கள் அமைச்சு கொண்டு இனி என்ன செய்ய போறோம்? 45 பாகையை நாங்கள் குறிக்க போறோம். இப்ப 45 பாகை நாங்கள் எங்க இருந்து அளந்து கொண்டு வர வேணும்? இங்க இருந்து அளக்க வேணும். நாங்கள் PQ எங்க வச்சிருக்கிறோம்? நாங்கள் இங்க வச்சிருக்கிறோம். நாங்கள் அமைக்க போற கோணம் PQR. அப்ப இங்க வரப்போகுது ஒரு கோணம். இது ஒரு 45 பாகையுடைய கோணம். செங்கோணத்தை விட என்ன செய்திருக்கிறோம்? PQR என்கிற கோணம் ஒன்று அமைக்க போறோம். பாருங்க, இந்த கோணம் ஒரு குறுங்கோணம். ஏனென்றா செங்கோணத்தை விட சிறிய கோணம். ஆகவே PQR இங்க வரப்போகுது. செங்கோணத்தை விட சின்னதாக இதுல ஒரு இடத்துல வரப்போகுது. அப்ப நாங்கள் எங்க எங்களுக்கு நேர்கோட்டு துண்டம் பொருந்தி இருக்குதோ அந்த இடத்துல 0 காட்டப்படுற இடத்துல இருந்து நாங்கள் அளந்து கொண்டு வர வேணும். இங்க அளந்துடக்கூடாது. இந்த 0த்துல இருந்து நாங்கள் அளந்துட்டு வந்துடக்கூடாது. எங்களுடைய நேர்கோட்டு துண்டம் பாகைமானியில அந்த பொருத்தப்படும் பொழுது அந்த இடத்துல 0த்துல இருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேணும். நாங்கள் ஏதாவது ஒன்று அளக்க வேணுமென்றா 0த்துல இருந்துதான் நாங்கள் ஆரம்பிப்போம். ஆகவே 0 என்ற பிரிவிலிருந்து PQ உடன் பொருந்துற மாதிரி 0 என்ற பிரிவில இருந்து நாங்கள் கோணத்தை அளக்க போறோம். பாருங்கோ, 0, 10, 20, 30, 40, 45 பாகை. அப்படி என்ன 40க்கும் 50க்கும் இடையில வர வேணும். 0, 10, 20, 30, 40, 50, 40க்கும் 50க்கும் இடையில இருக்கிற மாதிரி 45 பாகை. 1, 2, 3, 4. நாற்பத்தி 45 பாகை இங்க இருக்கிற மாதிரி நாங்கள் கோணத்தை குறிச்சிட்டோம். 45 பாகையில வார மாதிரி கோணத்தை குறிச்சிருக்கிறோம். இனி நாங்கள் என்ன செய்வோம்? இனி பாகமானிய எடுப்போம். ஒரு புள்ளியை குறிச்சிருக்கிறோம். PQR என்று நாங்கள் அமைக்க வேணும். இந்த புள்ளியை நாங்கள் R என்று குறிச்சு கொண்டு அந்த ஆரையும் Qவையும் நாங்கள் இணைப்போம்.
இணைக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்துட்டோம், இதுல 6 இருக்கு. ஆகவே நாங்கள் கோணம் PQR 45 பாகை இருக்கிற மாதிரி ஆன ஒரு கோணத்தை நாங்கள் அமைத்திருக்கிறோம். PQR கோணம் PQR சமன் 45 பாகை இருக்கிற மாதிரியான கோணத்தை வரைஞ்சு காட்டி இருக்கிறோம். அப்ப கேள்வி எப்படி வரும்? கோணம் PQR சமன் 45 பாகை ஆக உள்ள கோணத்தை வரைக. கோணத்தை வரைக. கோணத்தை வரைகிறதுக்காக நாங்கள் பாகமானி, வரைகோல் ஆகியவற்றை பயன்படுத்தி இந்த கோணத்தை நாங்கள் வரைய வேணும். இதே போல நீங்கள் வரைஞ்சு கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் கோணங்கள்ல ஏற்கனவே ஒரு கோணம் காட்டப்பட்டிருந்தா அந்த கோணத்தை பாகமானியை வச்சு அளந்து எழுத எங்களுக்கு தெரியும். அடுத்ததாக இப்ப நாங்கள் பார்த்தது ஒரு கோணத்தை எவ்வாறு வரைகிறது, ஒரு கோணத்தினுடைய பருமன் தரப்படும் பொழுது. உதாரணமாக இப்படி கேள்வி வரலாம், கோணம் ABC சமன் 130 பாகை ஆக உள்ள கோணத்தை வரைக. அப்ப நாங்கள் ஏற்கனவே இப்ப வரைஞ்சி பார்த்த மாதிரி 130 பாகை அப்படி என்றால் இது ஒரு விரிகோணமாக இருக்கும். பாகமானியையும் வரைகோலையும் பயன்படுத்தி முதலாவது என்ன செய்வோம், ஒரு நேர்கோட்டு துண்டம் AB கீறுவோம். ஒரு நேர்கோட்டு துண்டம் ஏபியை கீறிட்டு அடுத்ததாக என்ன செய்வோம், நாங்கள் பாகைமானியின் அடிப்புள்ளி இந்த உச்சி பியில பொருந்துற மாதிரி நாங்கள் பாகமானி எப்படி வச்சுட்டு அளந்து கொண்டு வரும் பொழுது 130 பாகை என்றா இது 90 பாகையாக இருக்கும். செங்கோணம் 130 பாகை என்றா 90 பாகையை விட 90 பாகையை விட கூடவா, இந்த இடத்துல உங்களுக்கு 130 பாகை அப்படி வரும். பாகைமானியையும் வரைகோலையும் பயன்படுத்தி நாங்கள் கோணத்தை எவ்வாறு அமைக்கிறது அப்படி என்றத அறிஞ்சு கொள்ள வேணும். எங்களுக்கு கேள்வி இதுல கண்டிப்பாக கோணங்கள்ல ஒன்று கோணத்தை வரைய சொல்லி ஒரு கேள்வி வரும், அல்லது தரப்பட்ட கோணத்தினுடைய பருமனை அளந்து எழுத சொல்லி ஒரு கேள்வி வரும். ஆகவே பாகைமானியையும் வரைகோலையும் நாங்கள் கட்டாயமாக பரீட்சைக்கு எடுத்துட்டு போக வேணும். எடுத்துட்டு போய் நீங்கள் இந்த கோணங்களை வரைய வேணும். அடுத்ததாக இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இனி பார்க்க போறது இந்த கோணங்களினுடைய வகைகள். கோணங்களினுடைய வகைகளை கோணங்கள் தரமாறுல படிச்சிருக்கிறோம். கோணங்கள் தரமாறுல படிக்கும் பொழுது கோணங்களினுடைய வகைகளாக நாங்கள் 5 கோணங்களை பற்றி படிச்ச நாங்கள் முதலாவதாக செங்கோணத்தை வச்சு கொண்டுதான் மற்றைய கோணங்களை வகைப்படுத்தின நாங்கள். செங்கோணம், அடுத்ததாக கூர்ங்கோணம், அடுத்ததாக விரிகோணம், அடுத்ததாக நேர்கோணம், அடுத்ததாக பின்வளை கோணங்களின் வகைகளாக ஏற்கனவே நாங்கள் தரம் 6ல இந்த 5 கோணங்களையும் பற்றி படிச்சிருக்கிறோம். தரம் 6ல நாங்கள் படிக்கும் போது இந்த 5 கோணங்களையும் எப்படி படிச்ச நாங்கள் செங்கோணத்தை வச்சு கொண்டு படிச்ச நாங்கள். செங்கோணம் அப்படி என்றா நாங்கள் ஒரு வட்ட வடிவமான ஒரு அடருண்டை வரைஞ்சி அதை 4ஆக முதல்ல 2ஆக மடிச்சு பிறகு 2ஆக மடிச்சு அந்த மடிப்பு கோடுகளை நாங்கள் கீறி பார்க்கும் பொழுது எங்களுக்கு அங்க பருமனில் சமனான
4 கோணங்கள் உருவாகும். அந்த கோணத்தை செங்கோணம் என்று சொன்னாங்க. செங்கோணத்தை வச்சுக்கொண்டு மற்ற 4 கோணங்களும் எப்படி இருக்கும் என்று நாங்கள் படிச்ச நாங்கள். ஆனால் தரம் 7ல நாங்கள் பாகையை வச்சுக்கொண்டு இந்த கோணங்களை வகைப்படுத்த போறோம். எப்படி? முதலாவதாக செங்கோணம். செங்கோணம் அப்படி என்றா என்ன? பருமன் 90 பாகை ஆக உள்ள கோணம் செங்கோணம் எனப்படுகிறது. செங்கோணத்தின் பருமன் என்னவாக இருக்கும்? 90 பாகையாக இருக்கும். பருமன் 90 பாகையாக உள்ள ஒரு கோணத்தை நாங்கள் அமைக்கும் பொழுது அந்த கோணத்தினுடைய பருமன் 90 பாகையாக இருந்தால் அந்த கோணம் செங்கோணம் எனப்படுகிறது. கோணத்தின் கோணத்தை அளக்க தெரியும் எங்களுக்கு. ஒரு கோணத்தை 90 பாகை கோணத்தை அமைக்க தெரியும். 90 பாகை கோணம் அமைத்திருந்தால் அதனுடைய பாகையும் அளந்தங்களுக்கு எழுத தெரியும். ஆகவே நாங்கள் இனி பாகையை வச்சு கொண்டு கோணங்களை வகைப்படுத்துறோம். பருமன் 90 பாகையாக உள்ள கோணத்துக்கு என்ன பெயர்? செங்கோணம். அடுத்த கோணம் குறுங்கோணம். குறுங்கோணம் என்றா அப்படி இருக்க வேணும்? 90 பாகையிலும் குறைவான கோணம். 90 பாகையிலும் குறைவான பருமனுடைய கோணத்துக்கு என்ன பெயர்? குறுங்கோணம். பருமன் 90 பாகையிலும் குறைவாக இருக்கின்ற கோணங்களை நாங்கள் கூர்ங்கோணம் என்கிறோம். அடுத்ததாக விரிகோணம். விரிகோணம் என்றா என்ன? விரிகோணம் என்றா நேசங்கோணத்தை விட பெரியதாக இருக்க வேணும், நேர்கோணத்தை விட சிறியதாக இருக்க வேணும். ஆகவே அப்ப செங்கோணத்தை விட பெரியதாக இருந்தா 90 பாகையை விட கூடினதாக இருக்க வேணும். அதே நேரம் 180 பாகையிலும் குறைவாக இருக்க வேணும். இப்ப விரிகோணத்துக்கு நாங்கள் எவ்வாறு விரிகோணத்தை நாங்கள் கூறலாம்? பாகையை வச்சு கொண்டு பருமனில் 90 பாகைக்கும் 180 பாகைக்கும் இடையில் அமையும் கோணம் 90 பாகையை விட அதிகமாகவும் 180 பாகையை விட குறைவாகவும் இருக்கக்கூடிய கோணம். 90 பாகைக்கும் 180 பாகைக்கும் இடையில் அமையும் கோணம் விரிகோணம் எனப்படுகிறது. அடுத்தது நேர்கோணம். நேர்கோணம் அப்படி இருக்க வேணும்? 180 பாகை ஆக இருக்கிற கோணம் நேர்கோணம். பருமன் 180 பாகை ஆக உள்ள கோணம் நேர்கோணம் எனப்படும். 180 பாகை என்ற ஒரு நேர்கோடு. நேர்கோட்டுல இருக்கக்கூடிய கோணம் நேர்கோட்டுல வச்சு பார்த்தீங்கன்னா 180 பாகையாக இருக்கும். நேர்கோட்டில் இருக்கக்கூடிய கோணம் நேர்கோணம் எனப்படுகிறது. அடுத்ததாக பின்வளை கோணம். பின்வளை கோணம் என்றா எப்படி இருக்க வேணும்? நாங்கள் படிச்சிருக்கிறோம். 2 செங்கோணத்திலும் பெரிய கோணம், அதே நேரம் 4 செங்கோணங்களிலும் சிறிய கோணத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? பின்வளை கோணம். இப்ப பின்வளை கோணத்தை நாங்கள் பாகையை வச்சு கொண்டு சொல்லும் பொழுது என்னென்று சொல்லலாம்? 180 பாகைக்கும் 360 பாகைக்கும் இடையிலுள்ள கோணம் பின்வளை கோணம் எனப்படுகிறது. செங்கோணம் என்றா 90 பாகை இருந்தா அந்த கோணத்துக்கு பெயர் செங்கோணம். 90 பாகையிலும் குறைவாக இருக்கிற கோணம் குறுங்கோணம். 90 பாகைக்கும் 180 பாகைக்கும் இடையில் உள்ள கோணம் விரிகோணம். 180 பாகை சரியாக 180 பாகை இருக்கிற கோணம் நேர்கோணம். பின்வளை கோணம் அப்படி என்றால் 180 பாகைக்கும் 360 பாகைக்கும் இடையில் உள்ள கோணம் பின்வளை கோணம் எனப்படுகிறது. இது ஒருக்கா கோணங்களை பாகையை வச்சு கொண்டு எவ்வாறு வகைப்படுத்துறது என்பது தொடர்பாக நாங்கள் படிச்சிருக்கிறோம். இதொருக்கா நீங்கள் நோட் பண்ணி கொள்ளலாம். அடுத்ததாக
இப்ப நாங்கள் 5 வகையான கோணங்களை பார்த்த நாங்கள் இந்த 5 கோணங்கள்லையும் எங்களுக்கு அதாவது 90 வகையான கோணத்தை அமைக்க தெரியும். செங்கோணம் அமைப்பும் 90 பாகையிலும் குறைந்த கோணம் ஒரு 45 பாகையான கோணம் கூர்கோணம். கூர்கோணத்தையும் எங்களுக்கு அமைக்க தெரியும். வெள்ளன நாங்கள் 45 பாகை ஆக உள்ள கோணம் ஒன்று அமைச்ச நாங்கள். அடுத்ததாக விரிகோணம் அப்படி என்றால் 90க்கும் 180 பாகைக்கும் இடையில் உள்ள கோணம் என்றால் ஒரு 120 பாகையிலையும் எங்களுக்கு கோணம் அமைக்க தெரியும். அதே போல 180 பாகை இருக்கிற மாதிரியான கோணத்தையும் அமைக்க தெரியும். பாகை மாடி அப்படியே நேரா வச்சோம்னா சரி 180 பாகை, நேர் கோணம் கீர்ணம்னா நிச்சயமாக 180 பாகையாக இருக்கும். எங்களுக்கு நாங்கள் பார்த்த 5 கோணங்களையும் இந்த 4 கோணங்களையும் எங்களுக்கு அமைக்க தெரியும். செங்கோணம் அமைக்க தெரியும், கூர்கோணம் நாங்கள் அமைக்கலாம், விரிகோணம் அமைக்க முடியும், நேர்கோணம் அமைக்க முடியும். இந்த 4 கோணங்களும் 180 பாகைக்கு குறைவாகவே இருப்பதால இந்த கோணங்களை நாங்கள் பாகமானியை பயன்படுத்தி அமைக்கலாம், எங்களுக்கு அமைக்க தெரியும். இறுதியாக நாங்கள் படிச்ச கோணம் என்ன கோணம், என்ன கோணத்துக்கு என்ன பெயர்? இறுதியாக நாங்கள் படிச்ச கோணம் பின்பலை கோணம். பின்பலை கோணம் என்றா எத்தனை பாகையிலிருந்து எத்தனை பாகைக்கு இடைப்பட்டதாக இருக்க வேணும்? 180 பாகையிலிருந்து 360 பாகைக்கு இடைப்பட்டதாக இருக்கிற இந்த பின்பலை கோணத்தை எவ்வாறு அமைக்கிறது? இந்த 4 கோணங்களை நாங்கள் அமைச்சிடுவோம். பாகைமானியும் வரைகோலையும் பயன்படுத்தி அமைக்க முடியும். ஒரே நேரத்துல நாங்கள் அமைக்க முடியும். ஆனால் இந்த பின்மலை கோணம் பார்த்தீங்கன்னா 180 பாகைக்கு அதிகமாக இருக்க வேண்டும். பாகைமானியில நாங்கள் 180 பாகை வரையான பாகைதான் இருக்குது பாகைமானியில. அப்ப 180 பாகைக்கு கூட வார மாதிரியான இந்த பின்மலை கோணத்தை எவ்வாறு நாங்கள் அமைக்கிறதுன்னு இப்ப நாங்கள் பார்க்க போறோம். பின்வளை கோணத்தை அளக்கிறதும் வரைகிறதும். எவ்வாறு அளக்கிறது, எவ்வாறு வரைகிறது? பின்வளை கோணத்தை அளத்தல். ஒரு பின்வளை கோணம் ஒன்று தரப்படும் பொழுது பாகைமானியையும் வரைகோலையும் பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அந்த கோணத்தினுடைய பருமனை காணுவது என்பது தொடர்பாக இப்ப நாங்கள் பார்க்க போறோம். ஒரு பின்வளை கோணம் காட்டப்படுது. பின்வளை கோணம் ஏபிசி ஆனது இந்த உருவில காட்டப்பட்டிருக்குது. பின்வளை கோணம் அப்படி என்றா என்ன? இந்த கோண 2 நேர்கோடுகள் சந்திக்கும் பொழுது இந்த இடத்துல கோணம் உருவாகும். இங்க கோணம் உருவாகும். 2 நேர்கோடுகள் சந்திக்கும் பொழுது இங்க கோணம் உருவாகும். இந்த கோணத்துக்கு பின்புறமாக காணப்படக்கூடிய கோணத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? பின்வளை கோணம். இந்த பின்வளை கோணத்தினுடைய பருமன் எப்படி இருக்க வேணும்? 180 பாகையை விட அதிகமாக இருக்க வேணும், 360 பாகையை விட குறைவாக இருக்க வேணும். உருவில ஒரு பின்வளை கோணம் ஏபிசி ஆனது காட்டப்பட்டிருக்குது. எப்படி நாங்கள் இதனுடைய பெயரை நாங்கள் எப்படி சொல்றது? மற்றதெல்லாம் நாங்கள் கோணம் என்று சொல்லுவோம். ஆனா இதை நாங்கள் பின்வளை கோணம் ஏபிசி அல்லது பின்வளை கோணம் ஏபிசி என்று நாங்கள் வாசிப்போம். பின்வளை கோணம் ஏபிசி வாசிக்கிறது எப்படி? கோணம் ஏபிசி என்று வாசிக்க கூடாது, பின்வளை கோணம் என்பதனால் பின்வளை கோணம் ஏபிசி.
இந்த உருவில காட்டப்பட்டிருக்குது. இந்த பின்வளை கோணத்தினுடைய பரமனை நாங்கள் அளந்து எழுத போகிறோம். பின்வளை கோணம் இதுல இருந்து இதுவரை நாங்கள் அளக்க வேணும். இப்ப பாகைமானியை பயன்படுத்தி இதுல இருந்து இதுவரை ஒரே நேரத்துல எங்களால் அளக்க முடியுமா? இல்லை. பாகைமானியை பயன்படுத்தி ஒரே நேரத்துல இதுல இருந்து இதுவரை அளக்க முடியாது. ஒரு நேர்கோடு இருந்தால்தான் நாங்கள் பாகைமானியை வச்சுக்கொண்டு நேர்கோட்டுல வச்சுக்கொண்டு கோணத்தை அளக்க முடியும். இந்த கோணத்தை அளக்கிறது என்பது நாங்கள் என்ன அளக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்ய போறோம் என்று பாருங்கோ. முதலாவதாக அளவுகோலை பயன்படுத்தி நாங்கள் இந்த நேர்கோட்டு துண்டம் ஏபியை நீட்ட போறோம். என்ன செய்யறோம்? அளவுகோலை பயன்படுத்தி நாங்கள் இந்த ஏபியை நீட்டுறோம். கோடு ஏபியை நாங்கள் இன்னும் நேர்கோட்டு துண்டம் ஏபியை நாங்கள் இன்னும் நீட்டுறோம். நேர்கோட்டு இந்த நேர்கோடு ஏபியை நாங்கள் அளவுகோலை பயன்படுத்தி நீட்டி இருக்கிறோம். இப்ப பாருங்க, இதுல இருந்து இதுவரையான கோணம் என்னவாக இருக்கும்? நேர்கோடு, இது ஒரு நேர்கோடு. இதுல நாங்கள் ஒரு எழுத்த குறிப்போம், டி என்று குறிப்போம். ஏபிடி என்பது ஒரு நேர்கோடு ஆகும். நேர்கோட்டின் ஒரு நேர்கோடு ஒன்றில் உள்ள கோணத்தின் பரமன் என்னவாக இருக்கும்? இவ்வளவும் 180 பாகை என்று எங்களுக்கு தெரியும். இது ஒரு நேர்கோணம் ஆகும். நேர்கோட்டில் உள்ள கோணம் நேர்கோணம், நேர்கோணத்தின் பரமன் 180 பாகை ஆகும். ஆகவே இதில இருந்து இதுவரையான கோணம் 180 பாகை. அப்ப நாங்கள் எதை மட்டும் அளக்க வேணும்? இந்த கோணத்தை இதுவரை இதுல இருந்து இதுவரை 180 எங்களுக்கு தெரியும். ஒரேடியா ஒரே நேரத்துல நம்ம முழுக்க அளக்க இயலாது. முதலாவதாக இதுவரை அளக்கிறோம் 180 பாகை. அடுத்ததாக இந்த கோணத்தை அளக்கிறோம், கோணம் டிபிசியை அளக்கிறோம். இந்த கோணத்தின் பரமனையும் அளந்து இதையும் இதையும் நாங்கள் கூட்டி விட்டோம்டா இந்த பின்வளை கோணம் ஏபிசியினுடைய பரமனை நாங்கள் காண முடியும். பின்வளை கோணம் இதுல இருந்து இதுவரையான கோணத்தின் பரமனை காண்பதற்காக நாங்கள் ஒரே நேரத்துல பாகமணியை வச்சு அளக்க முடியாதாகவே முதலாவதாக இதிலிருந்து இதுவரையான கோணம் நேர்கோட்ட கீறி அப்ப நேர்கோணமாகும் என்பதை அறிஞ்சு கொண்டு இந்த நேர்கோணத்தின் பரமன் 180 பாகை என்பதை நினைவில் வச்சு கொண்டு இவ்வளவும் 180 பாகை. ஆகவே மீதியாக இருக்கக்கூடிய இந்த கோணத்தை மட்டும் நாங்கள் பாகைமானியை பயன்படுத்தி அளக்க போறோம். பாகைமானி இந்த கோணத்தை அளக்கிறதுக்கு நாங்கள் பாகைமானியை எப்படி வைக்க வேணும்? இந்த கோணம் டிபிசியை நாங்கள் அளக்க வேணும். ஆகவே பாகைமானி இதுல கீழே வரும், தலைகீழ வரும் பின்வளை கோணம் என்பதனால் பாகைமானியினுடைய அடிக்கோட்டி நடுப்புள்ளி உச்சியில பொருந்துற மாதிரி, உச்சி பியில பொருந்துற மாதிரி கூட நாங்கள் கொஞ்சம் நீட்டி கொள்வோம். பாகைமானியின் அடிக்கோட்டின் நடுப்புள்ளி பியில பொருந்துற மாதிரி வச்சுக்கொண்டு, பியில பொருந்தும் பொழுது இங்க என்ன செய்ய வேணும்? பூஜ்ஜியத்துல, அதாவது அடிக்கோடு இந்த நாங்கள் நேர்கோட்டு துண்டம் என்ன நேர்கோட்டு துண்டத்துல இருந்து கோணம் பிடியில இருந்து கோணத்தை அளக்கிறோம். ஆகவே கோணம் டிபி இவ்வாறு பாகைமானியின் அடிக்கோட்டின் நடுப்புள்ளியை உச்சியில வைக்கும் போது இங்க நாங்கள் இந்த நேர்கோட்டு துண்டமானது பூஜ்ஜியத்துல இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ள வேணும். பூஜ்ஜியத்துல இருந்து நாங்கள் இதுவரையான கோணத்தை அளப்போம். பாருங்க, 0, 10, 20, 30, 40, அடுத்து 40, சரியா 40, இங்க 50 பாகை இருக்குது. ஆகவே இந்த கோடு இதுல இருக்குன்னு பார்த்த நீங்க எத்தனை பாகையில இருக்கு? 45 பாகை. இங்க பூஜ்ஜியத்துல சரியா இருக்க வேணும், உச்சி பியில இருக்க வேணும். வச்சுக்கொண்டு கோணத்தை அளப்போம். அளக்கும் போது பாருங்க அங்க இருக்குது
இந்த கோடு 0ல இருக்க வேணும். பாகமானிய தலைவிழா வச்சிருக்கிறோம். எங்களோட இந்த கீழே இருக்கிற கோணத்தை அளப்பதற்காக 40க்கும் 50க்கும் இடையில 45 பாகையில இருக்குது. ஆகவே இந்த கோணத்தின் பருமன் 45 பாகையாகும் ஆகும். கோணம் டிவிசியினுடைய பருமன். இந்த கோணத்தின் பருமன் 45 பாகை. இந்த நேர்கோணம் 180 பாகை. ஆகவே 180 பாகையும் 45 பாகையும் கூட்டும் பொழுது என்ன கிடைக்கும்? 5 225 பாகை. 225 பாகைதான் இந்த கோணத்தினுடைய பருமன் ஆகும். கோணம் பின்வளை கோணம் ஏபிசியுடைய பருமன் 225 பாகை ஆகும். ஒரே நேரத்துல நாங்கள் அளக்க முடியாது. பின்வளை கோணம் என்றா 180 பாகையை விட அதிகமாக இருக்கும். ஆகவே 180 பாகை வரையான கோணத்தை நாங்கள் பாகைமானியை பயன்படுத்தி அளக்க முடியும். 180 விட அதிகமாகும் பொழுது நாங்கள் என்ன செய்யறோம்? நேர்கோணம் ஒன்றை வரைஞ்சு கொள்றோம். நேர்கோணத்தை அளக்குறோம். நேர்கோணம் தவிர்ந்த மீதி கோணத்தை பாகமானியை பயன்படுத்தி அளக்குறோம். அப்ப முழுவதின் பருமன் எவ்வளவு பார்க்கும் பொழுது இவ்வளவு 180, இவ்வளவு 45. மொத்தமாக எவ்வளவு இருக்கு பாகை? 225 பாகை ஆகும். பின்வளை கோணம் ஏபிசியின் பருமன் 225 பாகை ஆகும். ஆகவே பிள்ளைகள் நாங்கள் இப்ப பின்வளை கோணம் ஒன்ற அமைச்ச நாங்கள் இனி நாங்கள் என்ன செய்ய போறோம்? நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பின்வளை கோணத்தை எவ்வாறு வரைகிறதுன்னு பார்க்க போறோம். பின்வளை கோணம் இங்கே தரப்பட்டிருக்கிற கோணத்தை நாங்கள் பாகமானியை பயன்படுத்தி அளந்து அதனுடைய பாகையை எழுதி இருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது பின்வளை கோணத்தை வரைகிறது. ஒரு பின்வளை கோணம் தரப்படும் பொழுது அந்த கோணத்தை எவ்வாறு வரைந்து காட்டுறது? பின்வளை கோணத்தை வரைதல். உதாரணமாக நாங்கள் ஒரு பின்வளை கோணத்தை வரைஞ்சு காட்ட போறோம். பின்வளை கோணம் பின்வளை கோணம் 250 பாகை ஆக உள்ள கோணத்தை வரைக. பின்வளை கோணம் 250 பாகை ஆக உள்ள கோணத்தை நாங்கள் வரைய போறோம். இப்போ கோணம் வரைகிறதுக்காக நாங்கள் என்ன செய்ய போறோம்? ஒரே நேரத்துல இந்த கோணத்தை நாங்கள் வரைய முடியாது. ஆகவே முதலாவதாக என்ன செய்வோம்? இந்த பின்வளை கோணம் என்றால் நாங்கள் ஏற்கனவே பார்த்த நாங்கள் ஒரு நேர் கோணம் வார மாதிரி வரைஞ்சிட்டு அடுத்ததாக நாங்கள் இன்னொரு கோணத்தையும் நேர் கோணத்தோட எத்தனை பாகையை கூட்டும் பொழுது 250 பாகை வரன்னு பார்த்துட்டு அந்த பாகையை மட்டும் நாங்கள் அளக்கலாம். அப்ப அதுக்காக நாங்கள் என்ன செய்ய போறோம்? முதலாவது பின்வளை கோணத்தின் பெயரை போட்டுக்கொள்ளுவோம்.
PQR பின்வளை கோணம் PQR சமன் 250 பாகை ஆக உள்ள கோணத்தை வரைய போறோம். முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது ஒரு நேர்கோட்டு துண்டம் கொண்ட அமைப்போம். நேர்கோட்டை நாங்கள் PQ கொண்டு குறிச்சு கொள்ளுவோம். PQ கொண்டு குறிச்சு கொள்ளுவோம். இனி பாருங்க 250 பாகை ஆக உள்ள கோணத்தை நாங்கள் வரைய வேணும். 250 பாகை ஆக உள்ள கோணத்தை வரைய வேணும். ஆகவே முதலாவதாக என்ன செய்யலாம், ஏற்கனவே நாங்கள் செய்த மாதிரி இந்த 250 பாகையில ஒரு நேர்கோணத்தின் பருமன் என்னவாக இருக்கும், 180 பாகை. அப்ப இந்த நேர்கோட்டை நாங்கள் நீட்டும் பொழுது PQ என்ற நேர்கோட்டை நீங்கள் நீட்டினீங்கன்னா இந்த கோணம் என்னவாக இருக்கும், 180 பாகையாக வந்துடும். இந்த கோணம் 180 பாகை. ஆகவே நாங்கள் இந்த கோணத்தோட என்ன செய்யலாம், 250 பாகையில இருந்து 180 பாகையை கழியுங்கோ. கழிச்சினீங்கன்னா என்ன வருது, 70 பாகை. இப்ப இந்த கோணத்தோட நாங்கள் இன்னும் ஒரு 70 பாகை கோணத்தை அமைச்சு விட்டோம்னா எங்களால 250 பாகை ஆக உள்ள பின்வளை கோணத்தை வரைய முடியும். என்ன செய்யறோம், பின்வளை கோணம் PQR சமன் 250 பாகையாக உள்ள கோணம் வரைகிறதுக்காக பாகமானியை வச்சுக்கொண்டு ஒரே நேரத்துல 250 பாகையை நாங்கள் வரைய முடியாது. அப்ப அதற்காக என்ன செய்யறோம், முதலாவதாக நேர்கோட்டை நாங்கள் வரைகிறோம். PQ என்ற நேர்கோட்டை நாங்கள் நீட்டும் பொழுது எங்களுக்கு இங்கே என்ன மாதிரியான கோணம் உருவாகும், 180 பாகை. இதுல இருந்து இதுவரையான கோணம் 180 பாகை என்று எங்களுக்கு தெரியும். நேர்கோட்டில் இருக்கக்கூடிய கோணம் நேர்கோணம் 180 பாகை ஆகும். அப்ப இதுல இருந்து இதுவரை 180 பாகை என்றால் நாங்கள் இன்னும் ஒரு 70 பாகை 70 பாகையான கோணத்தை அமைச்சமண்டா சரி, நாங்கள் பின்வளை கோணம் 250 பாகையுடைய பின்வளை கோணத்தை வரைய முடியும். அதற்காக நாங்கள் என்ன செய்வோம், பாகைமானி இங்க 180 பாகை, ஆகவே இங்க 70 பாகை இப்படி வார மாதிரி கோணத்தை அமைக்க போறோம். பாகைமானிய PQR அமைக்க போறோம். பார் இங்க வரப்போது PQ எழுத்த குறிச்சு கொள்ளும், S என்று குறிச்சு கொள்ளணும். பாகைமணியின் நடுப்புள்ளிய உச்சி கியூல பொருந்துற மாதிரி வைப்போம். உச்சி கியூல பொருந்துற மாதிரி வைக்கும் பொழுது இந்த நாங்கள் இங்கே 0க்கு நேராக இருக்க வேணும். எஸ் நேர்கோட்டு துண்டம் SQ ஆனது 0ல இருந்து தொடங்குற மாதிரி இதுல பொருத்தப்பட வேணும். பாகைமானியின் அடிக்கோட்டின் நடுப்புள்ளி உச்சி கியூவில இருக்கிற மாதிரி வச்சுக்கொண்டு நாங்கள் 70 பாகை கோணத்தை வரைய போறோம். 70 பாகை கோணம் என்றா இங்க பாருங்க, இங்க S ஆனது 0த்துடன் பொருந்தி இருக்குது. பாகைமணியின் அடிக்கோட்டின் நடுப்புள்ளி கியூவில இருக்குது. 70 பாகை SQR 70 பாகை வார மாதிரி நாங்கள் வரைய போறோம். 0, 10, 20, 30, 40, 50, 60, 70 70 இந்த இருக்குது. 70 பாகைக்கு நேராக நாங்கள் ஒரு புள்ளியை குறிச்சுக் கொள்வோம். புள்ளியை குறிச்சிட்டு SQR என்று குறிப்போம். SQR தான் நாங்கள் 70 பாகை அமைக்க வேணும். ஏனென்றா இவ்வளவு 180 பாகை இங்கால SQR 70 பாகை இருந்தால் மொத்தமாக
250 பாகை எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே பாகமானி எடுத்துட்டு Qவை மாறையும் நாங்கள் இணைப்போம். Qவையும் ஆரையும் இணைச்சிட்டோம். பாருங்க, இவ்வளவு 70 பாகை, இவ்வளவு 180 பாகை, இவ்வளவு 70 பாகை. அப்ப மொத்தமாக நாங்கள் 250 மொத்தமாக இவ்வளவு எத்தனை பாகையாக இருக்கும்? 250 பாகை இருக்கிற மாதிரியான பின்வளை கோணத்தை நாங்கள் அமைச்சிட்டோம். இந்த கூடி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கோணம் பின்வளை கோணம் 250 பாகை. கோணம் என்று சொல்லக்கூடாது, பின்வளை கோணம் 250 பாகை இருக்கிற மாதிரியான நாங்கள் கோணத்தை அமைச்சிருக்கிறோம். பின்வளை கோணம் PQR. பின்வளை கோணம் PQRின் பருமன் 250 பாகை ஆகும். பின்வளை கோணம் என்று கண்டிப்பா எழுத வேணும். இல்லாட்டி கோணமண்டா ஆயிரும். கோணமண்டா இதுதான் கோணம் PQR என்றா இந்த கோணம். பின்வளை கோணம் PQR என்றா இதுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய கோணம். பின்வளை கோணம் PQR சமன் 250 பாகை இருக்கிற மாதிரியான கோணத்தை நாங்கள் அமைச்சிருக்கிறோம். இதுல உங்களுக்கு கேள்வி வரலாம். பாகைமானி வரைகோளோட நாங்கள் பரீட்சைக்கு போக வேணும். அப்பதான் நாங்கள் கோணத்தை வரைகிறதுக்கோ அளக்கிறதுக்கோ இலகுவாக இருக்கும். ஆகவே இந்த பின்வளை கோணத்தை வரைகிறது அளக்கிறது தொடர்பாக நாங்கள் இப்ப பார்த்து நாங்கள் ஆகவே பிள்ளைகள், உங்களுக்கு இதோட இந்த கோணங்கள் என்கிற பாடமானது நிறைவடையுது. நாங்கள் இந்த கோணம் தொடர்பாக என்னென்ன விஷயங்களை பார்த்த நாங்கள் என்றதை பார்த்து கொண்டு இன்றைய வகுப்பை நாங்கள் நிறைவு செய்யலாம். கோணங்கள்ல நாங்கள் முதலாவதாக பார்த்த கோணம் என்ன கோணம்? கோணங்களின் அந்த இயக்கம் சார் தன்மை அல்லது நிலை சார் தன்மை. கோணம் தொடர்பாக நாங்கள் பார்த்த விடயங்களோருக்கா நினைவுபடுத்தி கொண்டு வகுப்பை நாங்கள் நிறைவு செய்யலாம். இயக்கம் சார் தன்மை, நிலை சார் தன்மை, 2 தன்மைகளை பற்றி நாங்கள் படிச்ச நாங்கள் கோணங்களின் இயக்கம் சார் தன்மை, நிலை சார் தன்மை. இயக்கம் சார் தன்மை அப்படி என்ன? அதாவது கோணங்களின் பருமன் நாங்க சூழல்ல இந்த கோணங்களை அவதானிக்கும் போது இந்த கோணங்களின் பருமன்கள் மாறக்கூடியதாக இருந்தால், உதாரணமாக நீங்கள் அந்த கத்தரிக்கோலினால் வெட்டும் பொழுது கத்திரிக்கோளை வச்சுக்கொண்டு நீங்கள் வெட்டும் பொழுது அந்த கோணம் என்ன செய்யும்? அந்த கத்திரிக்கோளின் இந்த வெட்டும் விளிம்புகளுக்கு இடையிலான கோணம் ஒரே மாதிரி நிலையாக இருப்பதில்லை, மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப நிலையாக இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்கிற மாதிரியான கோணத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம்? இயக்கம் சார் தன்மை. கத்திரிக்கோளுண்ட இந்த வெட்டும் விளிம்புகளுக்கு இடையிலான கோணம், நாங்கள் வெட்டும் பொழுது அந்த வெட்டும் விளிம்புகளுக்கு இடையில உள்ள கோணம் என்ன செய்து கொண்டே இருக்கும்? மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி இருந்தால் அது இயக்கம் சார் தன்மை. இதற்கு உதாரணமாக இந்த கடிகாரத்துல அந்த முட்கள் அசையக்கூடிய முட்கள் இரண்டிற்கும் இடையில உள்ள கோணத்தை நாங்கள் கூற முடியும். அடுத்ததாக நிலைசார் தன்மை. அப்படி எல்லாம் கோணங்களின் பருமன்கள் மாறாம இருந்தால் அவற்றை நாங்கள் நிலைசார் தன்மை என்று சொல்லுவோம். அதோட இந்த 2 முதல்ல படிச்ச நாங்கள் பிறகு கோணங்கள் எவ்வாறு பெயரிடுறது, அடுத்ததாக கோணங்கள் எவ்வாறு அளக்கிறது, அடுத்ததாக கோணத்தினுடைய பருமன் தரப்படும் பொழுது இந்த கோணங்கள் எவ்வாறு வரைகிறது, இறுதியாக நாங்கள் ஒரு பின்வளை கோணத்தை எவ்வாறு அளக்கிறது, எவ்வாறு வரைகிறது என்பது தொடர்பான விஷயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த கோணங்கள் பாடம் தொடர்பாக இதோட முதலாம் தவணைக்குரிய பாட அலகுகள் நிறைவடையுது. நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்புல முதலாம் தவணைக்கான மீட்டல்
செய்யலாம். இதோட நாங்கள் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.